வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எப்படி யூஸ் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் நண்பா. லேயர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் வந்து F7 நண்பா. இங்கே வந்து பேக்ரவுண்ட் லேயர்னு காட்டும். அதில் போய்ட்டு இங்கே 3 டாட்ஸ் இருக்குது இல்லைங்களா, கிளிக் கொடுத்துக்கணும்பா. கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுங்களா, அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறுது நம்மளுக்கு இங்கே தெரியும் நண்பா. இது இல்லைங்களா, இங்கே தெரியும். நம்ம வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு மாத்திரம் நண்பா, இப்போ நம்ம எதனா ஒரு ஃபில்டர் ஒன்று அப்ளை பண்ணுறோம், அதை நம்ம ஏற்றி இறக்கிக்கலாம், இல்லை வேண்டாம்னா டெலிட் கூட பண்ணலாம் நண்பா. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஃபில்டர் உள்ளே போங்க, ப்ளர் ஓப்பன் பண்ணி கேஸிங் ப்ளர் கொடுக்குறேன். சும்மா இது பாருங்க, நம்ம கொஞ்சம் ஏற்றி இறக்கி ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நம்ம வேணும்னா இதை எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அப்படியே கீழே வாங்க நண்பா. கீழே வந்துட்டு இ எழுத்துங்க, இல்லைனா பி எழுத்துங்க நண்பா. ரெண்டுத்தில் ஈலாம் எரேஸ் ஃபுல்லு ப்ரெஷ் டூல் வரும். நம்மளுக்கு எந்தெந்த பாட்டெலாம் வேணுமோ அந்த பாட்டெல்லாம் அழைச்சிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் நண்பா இது. ஐடியா உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து கிராப் நண்பா. நீங்கள் நிறைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஒன்று ஒன்றா கிராப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து எப்படி ஒரே கிளிக்கில் கிராப் பண்ணுறது பார்க்கலாம் நண்பா. ஃபைல் உள்ளே போங்க, ஆட்டோமேட் இருக்கா, அதில் வாங்க, கிராப் செலக்ட் பண்ணலாம், அதை ஓகே கொடுங்க நண்பா. கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிராப் பண்ணி கொடுத்துரும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த 3 இமேஜ் நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கிராப் பண்ணி கொடுத்துறேன் நண்பா. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதுவே கிராப் பண்ணி கொடுத்துரும். ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நண்பா. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோ கட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க நண்பா. டூப்ளிகேட் எடுத்தது நம்மளுக்கு லேயர் பேனலில் லேயர் 1 வந்துடும். டூல்ஸில் போய்ட்டு ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கோங்க நண்பா. எடுத்துட்டு சப்ஜெக்ட் மேலே கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அப்படியே லேயர் பேனலில் கீழே வாங்க நண்பா. கீழே வந்தீங்கன்னா இது இருக்கு இல்லைங்களா, 3வது ஒரு ஆப்ஷன் இல்லை, லேயர் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கிளிக் கொடுங்க, ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ஆஃப் ஆகிருக்கும் நண்பா. நம்ம வந்து கீழே இந்த கீழே இதை ஆஃப் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம எதுக்கு அப்படி கொடுக்குறோன்னா, ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஏதோ ஒரு நிலைமையில் வந்து தப்பாக கட் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காது இல்லை நண்பா, மாஸ்க் லேயர் கிளிக் பண்ணிட்டு பி எழுத்துங்க, இல்லை இ எழுத்துங்க. நம்ம அழைச்சேன்னா அந்த இடம் வந்துடும் நண்பா. ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நண்பா. நான் அழைச்சதுனால பேக்ரவுண்டும் சேர்ந்து வந்திருக்கு. நீங்கள் பண்ணும்போது இந்த மாஸ்க் இருக்கீங்களா நண்பா, இதில் போய்ட்டு ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு கிளிக் கொடுங்க. கொடுத்துட்டு பென் டூல் அப்படியே உங்களுக்கு எந்தெந்த இடம்லாம் போயிருக்கோ அது சும்மா தோராமல் கொடுத்துட்டு ஒரு கிளிக் கொடுங்க நண்பா. Ctrl+Enter கொடுத்துட்டு ஷிஃப்ட் பிடிச்சி எடுத்து கொடுத்துருங்க. நம்ம இது பி அழைச்சி அழைச்சிங்கன்னா வந்துடும், இல்லை இ கொடுத்து அழைச்சிங்கன்னா கூட வந்துடும் நண்பா. இந்த ட்ரிக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து 7.0 ஃபோட்டோஷாப் 2023 வரைக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நண்பா. அதுக்கு மேலே வந்து ஆட்டோ கட்டிங்ட்டு கொடுத்துருக்காங்க. 24, 25லேருந்து ஆட்டோ கட்டிங் இருக்குது நண்பா. எனக்கு எந்த வெர்ஷன்லேருந்து ஆட்டோ கட்டிங் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் CS3, CS2 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் நண்பா. அது எப்படி பண்ணுறதுன்னா, அதை பாருங்கள், Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிறத டிலீட் பண்ணி விட்றலாம் நண்பா. போய்ட்டு விண்டோஸில் போய்ட்டு கண்டசோல் டாஸ்க் பார் கொடுங்க. இப்படி தனியாக ஒரு பேனல் ஓப்பன் ஆகும் நண்பா. அதை போய் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுங்க. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல நண்பா. பேக்ரவுண்ட் லேயர் வந்து ஆஃப் பண்ணி விட்டு பாருங்க நண்பா. உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிக் வந்து 24, 25ல வந்து யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து ஒரு 3 ட்ரிக்கை பற்றி பார்த்துருக்கேன் நண்பா. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்குவேன். நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஷாப் வெர்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.